சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திடீரென்று ஸ்டாலின் மயக்கம், பயந்து நடுங்குகிறாரா ஸ்டாலின்? அதாவது எஸ்ஐஆருக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடுத்து இருக்காங்க. தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் எஸ்ஐஆர் தவறான நோக்கம் கொண்டது என்று திமுக குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. திமுக சார்பில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வழக்கு தொடர்ந்திருக்காரு. ஜனநாயகத்திற்கு எதிராக எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு வைத்திருக்கு திமுக இந்த திட்டத்துக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அதோடு இல்லாமல் இதற்கு எதிராக 50+ கட்சிகளை கொண்ட அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியது. மேலும் எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் வழக்கு தாக்கல் செய்யும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்காம். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அண்ணாமலை, ஸ்டாலின் அவர்கள் பயந்து நடுங்குகிறார். எஸ்ஐஆர் என்றால் அவருக்கு பயம். ஏனென்றால் எஸ்ஐஆர் வைத்தால் இறந்தவர்கள், ஓட்டுரிமை இல்லாதவர்கள் என கணக்கெடுத்து உண்மையான அடையாளம் காணப்பட்டு திருத்தி அமைக்கப்படும். இதனால் எஸ்ஐஆர் வந்தால் அவரால் கள்ள ஓட்டு போட முடியாது. மேலும் இல்லாதவர்களுக்காக ஓட்டு போட்டு அதன் மூலமாக வெற்றியடைய முடியாது. அதனால்தான் ஸ்டாலின் பயந்து நடுங்குகிறார். ஆனாலும் கண்டிப்பாக எஸ்ஐஆர் நடந்தே தீரும் என்று தீர்மானத்தில் இருக்கிறார்கள். மேலும் ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டிப்பாக இதன் மூலமாக மயக்கமே ஏற்படும் அளவிற்கு அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். காரணம், எஸ்ஐஆர் பணி அந்தளவுக்கு துல்லியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீடாக சென்று எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்படும் என தற்போது தகவல்களும் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் இது தொடர்பாக வெளியிட்டிருக்க கண்டனத்தில் பிஜேபி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இணைந்து அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை பயன்படுத்தி உழைக்கும் வர்க்கத்தினர், பட்டியல் சமூகத்தினர், சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க திட்டமிட்டிருக்கிறதா குற்றம் சாட்டினார். 12 மாநிலங்களில் இன்று முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடங்க இருக்கு. தமிழ்நாட்டில் வீடு வீடாக சென்று 77,000 அலுவலர்கள் பணிகளை மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் இன்று தொடங்கும் என்று தெரிவித்தது. இது புதிய வாக்காளர் பட்டியலை உருவாக்கும் மாநில அளவிலான நடவடிக்கைக்கு அடித்தளம் அமைக்கும். இந்த திருத்த பணியை எதிர்த்து தான் ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுத்துட்டு வராரு. ஏனென்றால் எஸ்ஐஆர்னாவே அவருக்கு பயம். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொண்டால் ஸ்டாலின் அவர்களால் கள்ள ஓட்டு போட முடியாது. இறந்தவர்களை கணக்கு காட்டி அதன் மூலமாகவும் அவரால் ஜெயிக்க முடியாது. இதனால் தான் ஸ்டாலின் அவர்கள் பயந்து நடுங்குகிறார். கூடிய விரைவில் அவர் மயக்கம் போட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என அனைத்து கட்சியினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.